ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 214 பார்க்க போறோம். ஓப்பனிங்ல ககாஷி, சாய், கீபா, லீ 3 பேர் மயங்கி இருக்க இடத்துக்கு வந்திருப்பாரு. கீபாவை எழுப்பி, நீங்க இட்டாச்சி தேடி தானே வந்தீங்க, சக்குரா எங்க, அவ எந்த டைரக்ஷன்ல போனானாவது சொல்லுன்னு சொல்லி கணத்தில் தட்டி கேட்பாரு. டைரக்டா நாத்த நோக்கி 2 o'clock 1 கிலோமீட்டர் தூரத்துல நின்று மயங்கிடுவான். ககாஷி சக்குராவுக்கு லேடி சுனாடே கிட்ட இருந்து ஸ்லீப்பிங் ட்ரக்ஸை நல்லா பிளண்ட் பண்ண கத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கீபாவை தூக்கிட்டு போவாரு. எப்படி ரொம்ப நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாங்கன்ட்டு. கீபா, லீ, சாய் அப்புறம் அக்கமாரு 4 பேத்தையுமே ஒரே தான் படுக்க வச்சுட்டு நான் இப்ப சீக்கிரமா கிளம்பி ஆகணும்ட்டு சாரி கேட்பாரு. இதுக்கப்புறமா சக்குரா கிட்ட காட்டுவாங்க. பிரிட்ஜோட அந்த பக்கம் இந்த பக்கம் வருவா. சாஸ்கே, என் கூட சேர வந்தியா, ஏதாவது பிளான் பண்றேன்னு சொல்லி கேட்பான். சக்குரா, இல்ல பிளான்லாம் பண்ணலின்ட்டு, நீ வில்லேஜ் விட்டு போனதுல இருந்தே நான் உன் கூட வராம போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டன்பா. இதை பார்த்த காரின், இவனோட பழைய டீம்மேட் போல இவளும் சாஸ்கேவை லவ் பண்ணாதானு பாப்பா. சக்குரா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ட்டு, இதுக்கப்புறம் நான் வருத்தப்பட போறதா இல்லைன்பா. சாஸ்கே, முதல்ல எனக்கு என்ன வேணும்னு தெரியுமான்னு சொல்லி கேட்பான். சக்குரா, என்னவா இருந்தா என்ன, நீ சொல்லு, நான் செய்யறேன்பா, லீஃப் அழிக்கணும்பா. சாஸ்கே இதை கேட்ட உடனே சக்குரா ஷாக்காவா. சாஸ்கே, உன்னால இதை பண்ண முடியுமா, எனக்காக லீஃபுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பான். சக்குரா, நீ சொன்னா நான் செய்யறேன்பா, அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுன்ட்டு சாஸ்கே, இங்க இருக்கல நான் கொல்லணும், எனக்காக நீ அவ கதையை முடிக்கிறேன்னு சொல்லி கேட்பான். அப்பதான் நம்புவன்பா. சக்குரா கையில குணாய் எடுத்துட்டு, யார் அவன் சொல்லி கேட்பா. நான் ஃபார்ம் பண்ண டாக்கன்கிற குரூப்ல இவ்வளவு ஒரு மெம்பர், பார்க்க போனா இப்ப இவ வேலைக்கு ஆக மாட்டா. சக்குரா, நீ மெடிக்கல் ஷினோபி தானே, இவளுக்கு ரீப்ளேஸா நீ பர்ஃபெக்டா இருப்பேன்பா. இதை கேட்ட சக்குரா மனசுக்குள்ள, இவன் ரொம்பவுமே மோசமாயிட்டான், பழைய சாஸ்கே மாதிரி இல்ல, அவங்க சொன்னது நிஜம்தான்ட்டு போவா. சக்குரா அப்படியே ஸ்டாப் பண்ணி நிக்கிறத பார்த்து சாஸ்கே, என்ன உன்னால அவளை கொல்ல முடியலையான்னு சொல்லி கேட்பான். சக்குரா பின்னாடி போவான். சக்குரா இப்பவே சாஸ்கேவை குத்திட்டா விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பா. காரின் சாஸ்கேவை ஸ்டாப் பண்ண சொல்லுவா. சக்குரா சென்ஸ் பண்ணும் போது தான் காட்டுவாங்க. சாஸ்கே சுடோரி பண்ணி சக்குராவே கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஜஸ்ட் செகண்ட்ல ககாஷி காப்பாத்திருப்பாரு. அவன் நிஜமாலுமே கொள்ளதான் பாத்துருக்கான்ட்டு எப்படி சாஸ்கே விழுந்தேன்னு சொல்லி கேட்பாரு. கிக் பண்ண ட்ரை பண்ணுவான். ககாஷி ஜம்ப் பண்ணி ஷோல்டர்லயே கிக் பண்ணுவாரு. வயர் வச்சு டைப் பண்ணும்போது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு மூலமா எஸ்கேப் ஆயிருப்பான். சாஸ்கே ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் வரீங்களான்னு சொல்லி கேட்பான். ககாஷி சக்குரா கிட்ட, சாஸ்கேவை நீயே கொல்லான்ட்டு தான் வந்தேன்னு சொல்லி கேட்பாரு. நீ மட்டும் தனியாவே இவ்வளவு பெரிய பேர்டனை சுமக்காத, டீம் 7ஓட லீடரா கோலத்தனமா நான் பண்ண விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துதான் ஆகணும்ட்டு, அன்னைக்கு தப்பான விஷயங்களை உனக்கு சொல்லிட்டேன்னு பாரு. பாஸ்ட்ல சக்குரா அழுதுட்டு இருக்கும் போது ககாஷி சமாதானப்படுத்துறதுக்காக, கவலைப்படாத, 2 பேருமே அவங்களோட நார்மல் செல்ஃப்க்கு வந்துருவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. பிரசன்ட் ககாஷி, நான் என்னையுமே கன்வின்ஸ் பண்ணிக்க பார்த்தேன், என்ன மன்னிச்சிரு, கேர்லெஸ்ஸான சென்சேவா இருந்துட்டேன் பாரு. சக்குரா, ஆனா நீங்கன்ட்டு பார்க்கவும் ககாஷி சாஸ்கே கிட்ட, எனக்கு ரிப்பீட் பண்ணி பேசல பழக்கம் இல்ல, இருந்தாலும் திரும்ப சொல்றேன். அப்படிங்கும் போது பாஸ்ட்ல ககாஷி சொல்லியிருப்பார்ல, இந்த பழி தீர்த்துக்கிற விஷயத்தை தேடி போனவங்களை நான் பல பேர்த்த பார்த்திருக்கேன், ஆனா அவங்களோட முடிவு சரியில்லாம போச்சு, வெஞ்சன்ஸ் உன்னை பொசஸ் பண்ணாம பாத்துக்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே விஷயத்தை இப்ப சாஸ்கே கிட்ட சொல்லவும் சாஸ்கே சைக்கோ மாதிரி சிரிப்பான். சாஸ்கே, இட்டாச்சி, என் அப்பா, என் அம்மா, என்னோட மொத்த கிளானை இங்க கொண்டு வா, அப்ப நான் அதை நிறுத்துறேன்னு சொல்லுவான். ககாஷி, நான் உன்னை கொல்ல விரும்பலன்னு சொல்லவும் சாஸ்கே, எப்ப தோணுது அப்பெல்லாம் நான் கொன்றலாம்னு நினைக்கிறதுக்கு நீ என்ன இன்னும் என்னோட சென்சை நினைச்சிட்டு இருக்கியா, நானும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன், உன்னை கொல்லணுங்கிற சென்சேஷன் எனக்குள்ள ஜாஸ்தியா இருக்குன்ட்டு சிரிப்பான். ககாஷி மனசுக்குள்ள, மாதவனை நல்லாவே ட்விஸ்ட் பண்ணிட்டான்ட்டு சக்ராவை கூப்பிட்டு காரினை பேசுற அளவுக்கு ஹீல் பண்ண சொல்லுவாரு. நமக்கு இன்னும் ஜாஸ்தியா நேரம் இருக்கு, நம்ம எதிரியை பத்தின இன்டெல் அவகிட்ட அதிகமா இருக்குன்னு. சக்குரா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கவும், முதல்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போய்க்க, உன்னோட பேர்டனை நான் சுமந்துக்கிறேன், அதுவும் என்னோட கடமைதானான்ட்டு சிரிப்பாரு. சக்ராவை சீக்கிரமா கிளம்ப சொல்லுவாரு. காரினை தூக்கிட்டு கிளம்பிடுவா. ககாஷி டீம் 7ஓட லீடரா, இதை இப்பவே எங்கேயே முடிக்கிறேன்னு பாரு, எனக்கு இது ரிப்பீட் பண்ணி பேசுறதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு சாஸ்கே, என்னோட சென்சே மாதிரி நடந்துக்காதேன்பா. ககாஷி மனசுக்குள்ள, எவ்வளவு தூரம் போனாலும் ஒரோச்சிமாரு மேல அஃபெக்ஷன் இருந்துச்சு. தேர்ட் ஹோக்காகே, நீங்க எவ்வளவுதான் ஃபைனான ஷினோபிஸை வளர்த்தாலும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஸ்டூடெண்ட் கிராமத்தை கைவிட்டான். உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்டோட பேட்டில் பண்ற அந்த வேதனை அது எந்த தீர்மானத்துல முடிய போகுதுங்கிறத யாருனாலுமே நினைச்சு பார்க்க முடியல அப்படின்ட்டு ககாஷி அவரோட ஹெட் பேண்டை மேல தூக்கிட்டு, இப்போ ஃபைனலா எனக்கு புரிய வருது தேர்ட் ஹோக்காகே எப்படி ஃபீல் பண்ணாருன்னு. இதை கேட்ட சாஸ்கே, உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா நீயே போய் தேர்ட் ஹோக்காகே கிட்ட சொல்லுன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பர்டன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சக்குரா காரினுக்கு ட்ரீட் பண்றதை காட்டுவாங்க. இல்ல வேணான்பா காரின், பேசாம அமைதியாரு, முடிய போதுன்பா சக்குரா. காரின் மனசுக்குள்ள, அவ என்னோட எதிரி, எனக்கு முன்னால சோகமா மூஞ்சி வச்சுட்டு இப்படி அழுகதை பாக்குறக்கே எனக்கு பிடிக்கலன்ட்டு இருப்பா. சக்குரா பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. ககாஷி அந்த பக்கம் சேஃபா இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆல்ரைட்ன்ட்டு முன்னாடி பார்க்கவும் சாஸ்கே, சரியான இருக்கதான் உச்சிகா இருக்கான்னு ப்ரூஃபே, உன்ன மாதிரி லோ லைஃப் ஷினோபிலாம் உச்சிகாலம் கிடையாது, அந்த கண்ணை காட்டுறக்கு உனக்குலாம் அருகதையே இல்லைன்ட்டு ஷூரிகன்ஸை சமன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். ககாஷி ஷூரிகனோட பாத்தை செக் பண்ணிட்டு, இவன் ரியல் பேட்டலுக்கு இறங்க பாக்குறான் ஏர் ஸ்டைல் மட்வால வச்சு தடுப்பாரு. சாஸ்கே சுடோரி பண்ணி அடிக்க வருவான். ககாஷி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி பிரிட்ஜுக்கு கீழே வந்துருவாரு. தண்ணியில் நிக்கும் போது சாஸ்கேங்க வந்துட்டு, சரியான பாரோ பண்ணனால நீயுமே நல்ல ஸ்கில்லா தான் இருக்க, ஆனா உண்மையான சரியான எப்படி இருக்குன்னு காட்டா, இப்ப நான் லீக்ல வேற லெவல்ல இருக்கேன்ட்டு அதை காட்டுட்டுமான்ட்டு மாங்கேக்கியோ சரியான யூஸ் பண்ணுவான். ககாஷிக்கு அள்ளு விட்டுரும். சாஸ்கே சூசனோ பண்ணி அதுல இருக்க வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். ககாஷி சேஃபா தான் நிப்பாரு. மனசுக்குள்ள செம ஃபாஸ்டா வந்துச்சு, நான் மட்டும் மாங்கேக்கியோ சரியான யூஸ் பண்ணலினா இன்னத்துக்கு நான் செத்துருப்பேன் பாரு. சாஸ்கே இதை பார்த்துட்டு, உச்சியாவை இல்லாத ஒருத்தனாலையும் மாங்கேக்கியோவை அவைக்கன் பண்ண
எல்லாம் முடிஞ்சிருக்கு இல்லையான்ட்டு பார்க்க போனா அந்த கண்ணோட பவர் தான் உன்னை காப்பாத்திருக்குன்பா. கக்காஷி நீ உன் கிளானை விட அதிகம் வெறுப்பை விட திரும்ப ஒரு தடவை உன் இதயத்துக்குள்ள டீப்பா பாருன்னு சொல்லுவாரு. இன்னும் அதெல்லாம் பேசுறேன்னு சொல்லி சாஸ்கே கேட்கவும் டீப்பா உனக்குள்ள அந்த உண்மை இருக்குன்னு கக்காஷி. சாஸ்கே நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாருமே சிரிக்கிறீங்க. இட்டாச்சி கிராமத்தோட நன்மைக்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான், ஆனா எல்லாருமே அறியாமையால சிரிச்சுட்டு இருக்கீங்கன்பா. சூசனோ வேற லெவலுக்கு போயிருக்கும். சாஸ்கே அந்த சிரிப்புலாம் பார்க்கும் போது நீங்க என்ன பார்த்து நக்கல் பண்ற மாதிரி இருக்கு, அந்த எல்லா சிரிப்பையும் மாத்தி எல்லாத்தையும் கதற விட போறன்பா. அவனோட பவரே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். காரின் சாஸ்கேவோட சக்கராவை சென்ஸ் பண்ணிட்டு அவன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான்ட்டு சக்குரா கிட்ட உனக்கு தெரிஞ்ச சாஸ்கே வரலன்பா. சக்குரா ஷாக்காவா. கக்காஷி சாஸ்கேவோட சூசனாவை பார்த்துட்டு இது நல்லதுக்கு இல்லைன்பாரு. சாஸ்கே பயங்கரமா சிரிச்சுட்டு நீ பாரோ பண்ண சரிங்க இந்த அளவுக்கு இருக்குமான்ட்டு உண்மைக்கும் போலிக்குமான வித்தியாசத்தை நான் காட்டுறேன்பா. திடீர்னு பார்த்தா சாஸ்கேவோட சூசானோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். சாஸ்கேவோட விஷனே மொத்தமா பிளர் ஆகும். சக்குரா காரினை உட்கார வச்சுட்டு கக்காஷி சாஸ்கே இருக்கிற இடத்த பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து சாஸ்கேக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. இதை பார்த்து கக்காஷி சக்குராவை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. சாஸ்கே அவனோட கண்ணை கசக்கிட்டு இருப்பான். கக்காஷி சென்சேவை அந்த பர்டன் தாங்கி விட மாட்டேன்ட்டு சக்குரா பாஸ்ட திங்க் பண்ணி பாப்பா. கீபா நம்ம டிசைட் பண்ணி வச்ச விஷயத்துக்கு நருட்டோ ஒத்துக்குவானான்னு சொல்லி கேட்பான். லீ அதுக்கு வேற வழி இல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு தானே, ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வச்சாகணும்னு இருப்பான். சக்குரா அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் லீ உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்டிருப்பான். கீபா உன்னால முடியும்னா நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிருப்பான். சக்குரா என்ன நம்புங்கன்ட்டு இதை எங்கிட்ட விட்டுருங்கன்னு இருப்பா. அந்த டைம்ல சக்குரா நருட்டோ கிட்ட இப்படிப்பட்ட விஷயத்தை நான் எப்படி சொல்ல முடியும், இந்த தடவை இதுக்கான பொறுப்பை நான் தான் எடுத்துட்டானும், இதை நான் தான் கமிட்டடா பண்ணியாகணும்னு திங்க் பண்ணிருப்பா. சக்குரா நருட்டோ சாஸ்கே அகாடமில படிச்சு பாஸ்ட் காட்டுவாங்க. சக்குரா நருட்டோ கிட்ட பயங்கர கோவப்பட்டிருப்பா. இங்க பாரு சாஸ்கே பார்த்தாலும் நான் தான் கூறுவன்ட்டு நருட்டோ தள்ளி விட்டு போய் அங்க உட்காந்து நான் இங்க உட்காந்துக்கலாம்ல சாஸ்கேன்னு சொல்லி கேட்டு மனசுக்குள்ள சாஸ்கேவோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா நான் தான் இருக்கணும்னு திங்க் பண்ணிருப்பா. கக்காஷி அந்த பெல் டெஸ்ட்ல 3 பேருமே சொதப்பினதுக்கு அப்புறமா நருட்டோ மட்டும் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டான்னு கட்டி போட்டு வச்சிருப்பாரு. நான் உங்களுக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்குறேன், இந்த தடவை டைமிங் 3 மணி நேரம் தான், இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, எல்லாருமே அவங்களோட லஞ்ச் சாப்பிட்டுக்கங்க, ஸ்ட்ரென்த் பில்டப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. நருட்டோக்கு மட்டும் கிடையாது, ஏன்னா அவன் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டான், அதே மாதிரி அவனுக்கு யாராவது ஊட்டணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள நான் இந்த ஸ்பாட்லயே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன்ட்டு இங்க ரூல்ஸ் போடுறது நான் தான் அப்படின்ட்டு கிளம்பியிருப்பாரு. சாஸ்கே அண்ட் சக்குரா சாப்பிடும் போது நருட்டோட வயிறு கூப்பாடு போடும். சாஸ்கே சாப்பாடு நீட்டவும் சக்குரா சென்சேதா சொல்லிட்டு போனார்ல இப்படி ஏன் பண்றான்னு சொல்லி கேட்டிருப்பா. இங்க பாரு பெல்ல டீமா சேர்ந்து எடுத்தானும், இப்போ அவன் பசியோட இருந்தானா நம்மளோட டீமே சொதப்போம், ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்காதுன்ட்டு இந்த டீம் ஒர்க்கா பண்ணியானும்னு இருப்பான். சரின்ட்டு சக்குராவும் கொடுத்துருப்பா. இந்த இடத்துக்கு வந்த கக்காஷி பயங்கர கடுப்புல இருந்திருப்பாரு. பார்த்தா டக்குன்னு நீங்க பாஸ்ன்ட்டு நான் பாஸ் பண்ணி விட்ட ஃபர்ஸ்ட் டீமே நீங்க தான். இங்க வந்த பசங்க எல்லாருமே நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் தான் செஞ்சாங்க, என்னோட எல்லா ட்ராப்ஸ்லயுமே மாட்டினாங்க. ஷினோபிங்கிறவன் ஏமாற்றத்துக்குள்ளேயும் பார்க்கணும். ஷினோபி வேர்ல்ட்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவங்கள குப்பைன்னு சொல்லுவாங்க, ஆனா எவன் ஒருத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸே கைவிடுறானோ அவன் குப்பையை விட கேவலமானவன் இருப்பாரு. எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு, எல்லாருமே பாஸ் ஆயிட்டீங்கன்னு இருப்பாரு. இதுக்கப்புறமா சாஸ்கே வில்லேஜ் விட்டு போற டைம்ல சக்குரா அவன் முன்னால வரவும் இந்த நடுராத்திரி நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டிருப்பான். சாஸ்கே வில்லேஜ் விட்டு கிளம்பி போறக்கு இதான் ஒரே வழி, நீ இந்த டைம்ல இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டிருப்பா சக்குரா. சாஸ்கே முதல்ல போய் தூங்கு போன்ட்டு கிளம்பி இருப்பான். சக்குரா அழுத்துட்டு எதுக்கு எல்லாத்தையும் மறைக்கிற, ஏன் எதை பத்தியுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற, அமைதியாவே இருக்கேன்னு சொல்லி கேட்டிருப்பா. நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும், முதல்ல ஏன் விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதுன்னு இருப்பான் சாஸ்கே. சக்குரா நீ என்ன ஆரம்பத்துல இருந்தே வெறுக்கிறீல, ஞாபகம் இருக்கா, நம்ம கெனின் ஆனது 3 மேன் ஸ்குவாட்ஸா அசைன் ஆனது, இப்ப நீ நானும் இதே இடத்துல இதுக்கு முன்னாடி தனியா இருந்திருக்கும், அன்னைக்கு நீ என் மேல ரொம்பவுமே கோவப்பட்டன்பா. சக்குரா கிட்ட சாஸ்கே உன் பேரண்ட்ஸ் சொன்ன திட்டுவாங்கன்னு சொன்னீல, அதை விட தனிமை ரொம்ப வலியை தரக்கூடியதுன்னு இருப்பான். சக்குரா அதுக்காக இப்படி பேசன்னு சொல்லி கேட்கவும் சாஸ்கே ஏன்னா நீ என்ன ரொம்ப தொல்லை பண்றேன்னு இருப்பான். சாஸ்கே எனக்கு அது ஞாபகத்துல இல்லைன்றான். சக்குரா அப்படின்ட்டு பார்க்க போனா அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஆனா அதுதான் ஆரம்பமா இருந்துச்சு. நீ நானு அப்புறம் நருட்டோ அப்புறம் கக்காஷி சென்சே 4 பேர் சேர்ந்து மிஷன்ஸ்க்கு போவோம். அதெல்லாம் ரொம்பவுமே ரஃபான டைம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்ச் இருந்துச்சு, ஆனா அந்த ஒவ்வொரு நாளும் ஃபன்னாவும் இருந்துச்சு. சாஸ்கே எனக்கு உன் கிளானை பத்தி தெரியும், ஆனா பழி வாங்குறதுங்கிறது யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காது, உனக்கா இருந்தாலும் சரி எனக்கா இருந்தாலும் சரின்னு இருப்பா. சாஸ்கே எதிர்பார்த்ததான்ட்டு நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல, டிஃபரெண்ட் ஆனவன். சொல்ல போனா நான் நடக்கிற பாதையில உங்களால நடக்க கூட முடியாது. பார்க்க போனா 4 பேர் சேர்ந்து ஏகப்பட்ட மிஷன்ஸ்க்கு போயிருக்கோம், நானும் உங்களோட பாதையில நடந்திருக்கேன், ஆனா இப்ப இருக்க விஷயம் மொத்தமா வேற. நான் பழி வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன், நான் வாழ்றதுக்கான காரணமும் அதான் முடிவுல. நருட்டோ மாதிரியோ ஒன்ன மாதிரியோ என்னால இருக்க முடியாதுன்னு இருப்பான். சக்குரா சாஸ்கே இப்ப நீ போயிட்டுனா தனிமையில இருப்ப, அன்னைக்கு கூட எனக்கு தனிமையை பத்தி தானே பாடம் எடுத்த, அது எவ்வளவு வலிக்கும்னு சொன்னேல. பார்க்க போனா இப்ப நான் அதை உணர்றேன், எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, ஆனா நீ இல்லாம நானும் அதே தனிமையை தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்ட்டு சக்குரா பயங்கரமா அழுவா. சாஸ்கே இது ஒரு புது ஆரம்பம்ட்டு நமக்கான வெவ்வேறு பாதை இருக்குன்னு இருப்பான். சக்குரா இந்த இடத்துல அவளோட லவ் கன்ஃபஸ் பண்ணிருப்பா. சாஸ்கே நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு, இங்க பாரு நீ என் கூட ஒன்னா இருக்கப்ப எதுக்காகவும் உன்னை நான் வருத்தப்பட விட மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், கெஞ்சி கேட்கறேன் இங்கே இருந்து, உன்னோட ரிவெஞ்சுக்கும் கூட நான் ஹெல்ப் பண்றேன், எப்படியாவது அதை நடக்க வைக்க பாக்குறேன், சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு கதறி இருப்பா. அதனால தயவு செஞ்சு என் கூட இங்கே இருந்துரு, இல்லைன்னா நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்கேயே என்னையும் கூட்டிட்டு போன்றிருப்பா. சாஸ்கே சிம்பிளா நீ இன்னும் மாறவே இல்ல, இன்னும் தொல்லையாதான் இருக்கேன்னு கிளம்பியிருப்பான். சக்குரா சாஸ்கே போகாத, நீ மட்டும் இன்னும் முன்னாடி போன என்ன நான் கத்திருவன் இருப்பா. சாஸ்கே சக்குரா பின்னாடி வந்துட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிருப்பான். அதே இடத்துல நாக் அவுட்டும் பண்ணிருப்பான். பிரசன்ட்ல இருக்க சக்குரா சாஸ்கே குத்த வந்தா இல்லையா, ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ஸ்டாப் ஆகி நின்றுப்பா. இதுல உறுதியா இருக்கேன், நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாஸ்கே சக்குராவை பிடிச்சிருப்பான். கக்காஷி சக்குரான்ட்டு ஓடி வருவாரு. மாங்கைக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்ப பார்த்தா இப்படிதான் நடக்குதுன்னு லைட்டா தடுமாறுவாரு. சாஸ்கே சக்குராவை கழுத்து பிடிச்சு தூக்கிட்டு அவ கையில இருக்க குணாயை பிடிங்க அட்டாக் பண்ண போவான். கக்காஷி சாஸ்கே நிறுத்துன்னு சொல்லி கத்துவாரு. ரத்தம் தெறிக்கிறத காட்டுவாங்க. நருட்டோ வந்து காப்பாத்திருப்பான். சாஸ்கே நருட்டோட கணத்துல வெட்டியிருப்பான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ககாஷி டூ ஃபேட்ஸ்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பாரு. இந்த எபிசோடோட 5K சப்மிட் ஆக முடியுது. லாஸ்டா சப்ஸ்கிரைபர்ஸோட நேம் பார்த்தலாமா? ரஹ்மான், சூர்யா, பாலாஜி, இனியன், ரேக்ஸ், என் நேம் சொல்லுங்கன்னு மட்டும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. தாரிகா, கபிலன், நிதிஷ், தீபக், அகில், ஆவின் இவரும் பேரே சொல்லாம என் பேரை சொல்லுங்கன்னு போட்டிருக்காரு. முகேஷ், நேமே இல்லாத நேம் சொல்லுங்க பர்சன். புருஷோத்தமன், முத்து செல்வம், மணி, ஸ்ரீ ஹரிநாத், ஜனனி, திவாகர், தர்ஷிகா, சேரலாதன், சூர்யா KS, எஸ் நிதிஷ், கிருஷ்ணா, அரவிந்த், சங்கர், அம்ஜாத். நான் இப்ப வரைக்கும் கமெண்ட் பார்த்தவங்க நேம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் பொங்கல் வரைக்குமே கமெண்ட்ஸை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். when I see your comments அதுக்கான ப்ராப்பர் ரிப்ளையும் அதே மாதிரி நேம் சொல்லுங்கன்னு யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா அதை நான் அதுக்கப்புறமாவும் செய்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு 2-3 பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஒர்க்கிங் லோடு இருக்கு. அப்புறம் தேங்க்யூ ஃபேமிலி, லவ் யூ கைஸ்.